மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருங்குடி மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மழை தூவி நீர்ப்பாசனத்தில் கால்நடை தீவன பயிர் சாகுபடி குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை பயிலக உதவி பேராசிரியர் டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. அசோலா வளர்ப்பு செய்து பயனடைந்த நாமக்கல் மாவட்ட எருமைப்பட்டி பகுதியை சேர்ந்த சன் இந்தியா பால் பண்ணை வேளாண்மையாளர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பட்டாணி. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. உயிர் உரமான அசோலா காற்றில் இருக்கும் தழைச்சத்தினை கிரகிக்கும் தன்மையுடையது. இதனால் பயிருக்கு கிடைக்கும் தழைச்சத்தின் சதவிகிதம் அதிகரிப்பதோடு மகசூலும் உயருகிறது. அந்த வகையில் அசோலா வளர்ப்பில் பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சன் இந்தியா பால் பண்ணை வேளாண்மையாளர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தரும் செய்தி. நான் பால் பண்ணைக்காக அசோலா பற்றி பேச போகிறேன். இப்போ நம்ம மாடு வளர்த்திட்ருக்கோம். ஒரு 120 மாடு வளர்த்திட்ருக்கோம். அசோலா போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் அசோலா வளர்த்திட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி க்ரீன் நெட்டு தொட்டி இந்த மாதிரிலாம் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு சில மாடு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு மரத்துக்கடியில் வச்சு பண்ணலாம். இப்போ நாங்கள் நிறைய மாடு வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு நிறையா தேவைப்படுறதுனால மேலே க்ரீன் நெட்டு சைடு எல்லாமே கட்டி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வெயில், குறிப்பிட்ட அளவு நிழல் இதெல்லாம் தேவைன்றதுக்காக இந்த மாதிரி வச்சு பண்ணிகிட்ருக்கோம். மேலே 90% கேப்பு கிடைக்கிற அளவுக்கு ஒரு நெட் வச்சு கட்டியிருக்கோம். சைடில் 50% வச்சு கட்டியிருக்கோம். இதில் தேவையான அளவு காற்றோட்டம் இதெல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம அசோலா ஒரு மாட்டுக்கு ஒரு 1/2 கிலோவிலேருந்து 1/4 கிலோ வரலையும் கொடுத்தா பால் ஈல்டு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டுக்கிட்டுருக்கோம், நல்லா இருக்குது. இப்போ அசோலா தொட்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு 4க்கு 4 அடி தொட்டி வச்சுருக்கோம். இதில் 3 அடிக்கு தேவையான அளவுக்கு மண் போட்டு, இது 3 இன்ச்சுக்கு தேவையான அளவுக்கு மண் போட்டுக்கணும். அதுக்கு மேலே ஒரு தொட்டிக்கு
5 to 7 கிலோ அளவுக்கு சாணம் போட்டுக்கணும், பச்சை சாணத்தை போட்டுக்கணும். பொட்டாஸ் வந்து 100 கிராம், சிங்க் சல்பேட் வந்து 10 கிராம் போட்டுக்கணும். அது போட்டு வந்து நம்ம ஒரு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுறணும். அதில் தொட்டி 4 அடி தொட்டியில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 3/4 அடி தொட்டிக்கு வரலையும் தண்ணி விட்டுருக்கணும். அந்த தொட்டியில் நமக்கு ஒரு 1/4 கிலோ வந்து விதை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 7 நாளில் நல்லா க்ரோத் கிடச்சிரும். இந்த இதெல்லாம் கிடைச்ச உடனே நம்ம ஒரு மாட்டுக்கு எடுத்து 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரலையுமே கொடுக்கலாம். கொடுத்தா 10 லிட்டர் கறக்கிற மாடு ஒரு 11 லிட்டர் வரலையும் ஓரளவுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். மாடு ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் நல்லா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து மெயினாக செலவுன்னு பார்க்க போனால் நமக்கு வந்து பெரிய செலவே கிடையாது. தொட்டி பர்மனெண்ட்டாக வாங்கி வச்சிடறோம். சீடு மட்டும் நம்ம கிலோ 70 ரூபா போட்டு வாங்கிக்கிறோம். அது மெயின்டைன் பண்ணுறது செலவு கம்மியான அளவு, நமக்கு ஈல்டு நிறைய கிடைக்கும், மாடு ஹெல்த்தியாகவே இருக்கும். தீவனம் வந்து இது கொடுக்கறதுனால நமக்கு 1 கிலோ 2 கிலோ தீவனம் குறைக்கலாம். இப்போ வெளியில் தீவனம் வாங்கினோம் அப்படின்னா கிலோ 18 ரூபா கிடைக்கும் செலவாகும். இது போகிறதுனால நமக்கு பெரிய செலவை வந்து குறைக்கலாம் தீவனத்திலிருந்து. இந்த அசோலை வளர்க்குறத பற்றி மெயினாக நமக்கு நாமக்கல் கேவிகேவில் இருந்து தான் எனக்கு ஃபுல் விவரமும் கொடுத்தாங்க. இப்போ அங்கே வந்து எப்படி இதை வளர்க்கணும், எப்படி பண்ணணும், இதுக்கு தேவையான இதெல்லாம் எப்படி பண்ணணும், எல்லாம் தெளிவான விவரங்களை வந்து கேவிகேவில் இருந்தால் நமக்கு தெளிவாக கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. மேலும் விவரங்கள் பெற எம் ராதாகிருஷ்ணன் அவர்களை 09442215369 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலைநிறை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அறுவடை முடிந்த நிலத்தினை உடனடியாக உழுவதன் மூலம் களைகளை கட்டுப்படுத்துவதன் கோடைக்கால மழையின் ஈரப்பதத்தை சேகரிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுப்பதுடன் கரும்புகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து விட்டம் கட்டவும். வறண்ட வானிலை, அதிகரிக்கும் காற்றின் வேகம் மற்றும் வெப்பநிலை காற்றின் ஈரப்பதம் காரணமாக ஏற்படும். வறட்சியினை போக்க கால்நடைகளுக்கு குளிர்ந்த குடிநீர் வழங்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த சில நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள சம்பா, தாளடி நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். கால்நடைகளுக்கு புல் மீது உள்ள பனித்துளிகள் காய்ந்த பிறகு மேய்ச்சலுக்கு விடுவதால் ஒட்டுண்ணி புழுக்கள் தாக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் வானிலையில் எலுமிச்சியில் சொறி நோய் பரவலாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பராக்ஸ் குளோரைட் 0.3%, அதனைத் தொடர்ந்து 4 முறை ஸ்டெப்ரோசைக்ளின் 100 ppm கரைசலுடன் காப்பர் ஆக்சிக்ளோரைட் 0.3% கலந்து மாதம் ஒரு முறை கவாத்து செய்த பின்பு தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையில் மிளகாயில் காய் துளைப்பானின் தாக்குதல் தென்படுகிறது. இப்பூச்சியினை கண்காணிக்க இனக்கவர்ச்சி பொறி 1 ஹெக்டேருக்கு 12 அளவில் அமைக்கவும். பாதிக்கப்பட்ட காய்களை வளர்ந்த புழுக்களையும் சேகரித்து அழிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. பூசணி வகை பயிர்களை தாக்கும் கால் ஈக்களை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட அழுகிய காய்களை பறித்து அழித்து விட வேண்டும். மேலும் சிட்ரன்லா எண்ணெய், நீலகிரி மர எண்ணெய், வினிகர் மற்றும் லாக்டிக் அமிலம் இவற்றை கவர்ச்சி பொருளாக வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். அல்லது பாலத்தின் பைகளில் 5 கிராம் கருவாடு, 0.1 மில்லிலிட்டர் டைக்ளோரோவாஸ் வைத்து பைகளில் 6 துளையிட்டு பொறியாக பயன்படுத்தி ஹெக்டருக்கு 5 வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மேலும் ஒவ்வொரு வாரமும் டைக்ளோரோவாஸ் சேர்க்க வேண்டும். 20 நாட்களுக்கு ஒரு முறை கருவாட்டை மாற்ற வேண்டும். தற்போது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தில் தென்னையில் இலை கருகல் நோய் பரவலாக காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த மரம் ஒன்றுக்கு 1% போர்டாக் கலவை அல்லது 0.25 காப்பர் ஆக்சிக்ளோரைட் கலந்து தெளிக்கவும். தற்போது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தில் கரும்பு பயிரில் வெள்ளை ஈக்கள் மற்றும் இலைப்பை நடமாட்டம் தென்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த முதலில் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். காய்ந்த சோகைகளின் 5 முதல் 7வது மாதங்களில் சோகைகளை களைந்து அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் அதிக தழைச்சத்து நிறைந்த உரங்கள் இடுவதை தவிர்க்க வேண்டும். தற்போது நிலவி வரும் குளிர்ந்த வானிலையின் காரணமாக கால்நடைகளை மேய்ச்சலுக்கு சூரியன் உதித்து 2 மணி நேரத்திற்கு பின்பு அனுப்ப வேண்டும். மாட்டு கொட்டைகளை சுற்றி கோணி சாக்குப்பையை கொண்டு மறைத்து கட்டவும். கொட்டைகளை ஈரப்பதம் இல்லாது நன்கு உலர்ந்து இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் உலர்ந்த தீவனங்களையோ பசுந்தீவனங்கள் கொடுக்கும்போது ஈரப்பதம் இல்லாமல் கொடுக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் பருவநிலை மாற்றத்தில் பருத்தியில் மெக்னீசியம் சத்து பற்றாக்குறையை போக்குதல் மிக முக்கியமானதாகும். 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் மெக்னீசியம் சல்பேட் மற்றும் 10 கிராம் யூரியாவை நன்கு கரைத்து
15 நாட்கள் இடைவெளியில் பற்றாக்குறை நீங்கும் வரை தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் ஈரப்பதமான சூழலை பயன்படுத்தி நிலக்கடலை பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி யூகிகள் கலந்த பூஸ்டர் தெளித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு 2 கிலோ நிலக்கடலை வளர்ச்சி யூகி கலந்த பூஸ்டரை மற்றும் தேவையான அளவு ஒட்டும் திரவத்துடன் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவங்களில் தெளிக்க வேண்டும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கூடலூர் பகுதியில் நிலவி வரும் தட்பவெப்பநிலை காரணமாக மிளகு செடியில் வாடல் நோயை தடுக்க 25 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி, 25 கிராம் சூடோமோனஸ் மற்றும் 500 கிராம் வேப்பம் பிண்ணாக்கு கலந்து வேர் பகுதியில் இட்டு தண்ணீர் விடவும். இரவில் நிலவும் அதிக குளிர் மற்றும் பகலில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக வெள்ளைப்பூண்டு பயிரில் இலைக்கருகள் நோய் பரவி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த கார்பன் டசிம் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் கலந்து பயிர்களின் மீது தெளிக்கவும். காய்கறி பயிர்களில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த கோடை காலத்தில் மண்ணை ஆழமாக கொத்திவிடலாம் மற்றும் விளக்கு பொறிகளை இரவு 7 மணி முதல் 10 மணி வரை அமைக்கலாம். அடுத்த 5 நாட்களுக்கு மழை வராது என எதிர்பார்க்கப்படுவதால் வறண்ட மண் காரணமாக கேரட் அறுவடையின் போது பிளவு உண்டாகாமல் இருக்க மண்ணில் உரிய ஈரப்பதம் நீர்ப்பாசனம் மூலம் அளிக்கவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கோழிகளில் குறிப்பாக இளம் கோழிகளில் தீவன எடுப்பு குறைந்தால் தீவனத்தை பரிசோதித்து கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும். தற்போது நீர்ப்பாசன வசதியுள்ள விவசாயிகள் கோடை இரவை பருத்தி சாகுபடியினை மேற்கொள்ளலாம். இப்பட்டத்திற்கு சுரபி என்ற ரகம் மிகவும் ஏற்றதாகும். 1 ஏக்கருக்கு பசு நீக்கப்பட்ட விதைகள் 3 கிலோ தேவைப்படுகிறது. விதைகளை அசோபாஸ் 200 கிராம் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைப்பு செய்யவும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. ஆட்டு கொட்டகையின் தரையை 3 முதல் 4 அங்குல அளவு மண்ணை மாற்றுவதன் மூலம் நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சு தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். ஆடுகளின் கொட்டகையின் பக்கவாட்டில் தரையிலிருந்து 2 முதல் 3 அடி உயரத்திற்கு கோணிப்பையை கொண்டு இரவு நேரங்களில் மூடுவதன் மூலம் குளிர் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பியூடாக்ஸ் என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீரில் 2 முதல் 3 மில்லி என்ற அளவில் கலந்து ஆடுகளின் மேல்புறம் தடவுவதன் மூலம் புற ஒட்டுண்ணிகளை நீக்கலாம். நெற்பயிரில் குலை நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் அல்லது 1 மில்லி கார்பன் டை ஆக்சைடு 50 WP அல்லது ட்ரைசைக்ளோசோல் 75 WP அல்லது மெட்டாமினோஸ்ட்ரோபின் 20 SC அல்லது அசாக்சிஸ்ட்ரோபின் 25 SC என்ற அளவில் தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பில்லை. புதிதாக நடவு செய்யப்பட்ட பழவகை மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். மிளகில் நீர்ப்பாசன வசதி உள்ள இடங்களில் தேவைக்கேற்ப கொடிகளுக்கு வாரம் ஒரு முறை குழாய் மூலம் அல்லது சொட்டு நீர் பாசனம் மூலம் தினமும் நீர் பாய்ச்ச வேண்டும். அன்னாசி வயல்களில் மூடாக்கிடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பட்டாணி. பேபேசியே குடும்பத்தை சார்ந்த பட்டாணியில் அதிக அளவு நார்ச்சத்து, புரதம், வைட்டமின்கள், தாது உப்புக்கள் நிறைந்துள்ளன. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி இங்கு காண்போம். பயிரிடையற்ற மண் மற்றும் தட்பவெப்பநிலை. பட்டாணி நல்ல வடிகால் வசதி கொண்ட மணலில் நன்கு வளரும். பயிரிடையற்ற ரகங்கள் பூனிவில்லி, புளூ பேண்டம், அர்கெல், அசாத். அறுவடை விதைத்த 75 நாட்களில் பட்டாணியை அறுவடை செய்யலாம். அறுவடை காலையிலோ அல்லது மாலையிலோ செய்ய வேண்டும். மகசூல் ஒரு ஹெக்டேருக்கு 110 நாட்களில் பட்டாணி 8 முதல் 12 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில்
தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்சமாக 1750 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்சமாக 1740 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1800 ரூபாய்க்கும், மக்காசோளம் இதர ரகம் சின்ன சேலத்தில் குறைந்தபட்சமாக 1439 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1613 ரூபாய்க்கும், ஆலங்குடியில் குறைந்தபட்சமாக 1335 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1370 ரூபாய்க்கும், மக்காசோளம் சிவப்பு உயர்தரம் சங்கரன் கோவிலில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், நெல் AST 16 மதுரையில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், அம்பாசமுத்திரத்தில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், நெல் ADT 37 அம்மூரில் குறைந்தபட்சமாக 1692 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1807 ரூபாய்க்கும், போலூரில் குறைந்தபட்சமாக 1378 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1885 ரூபாய்க்கும், நெல் சூப்பர் பொன்னி அம்மூரில் குறைந்தபட்சமாக 1485 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2020 ரூபாய்க்கும், நெல் கல்ச்சர் அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்சமாக 1540 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1640 ரூபாய்க்கும், முந்திரி இதர ரகம் ஆண்டிமடத்தில் குறைந்தபட்சமாக 8500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9000 ரூபாய்க்கும், காரைக்குடியில் குறைந்தபட்சமாக 6000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7000 ரூபாய்க்கும், புலி தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6000 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்சமாக 3800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும், வாழைப்பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்சமாக 1200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1300 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் கம்பத்தில் குறைந்தபட்சமாக 800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 900 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்சமாக 500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 700 ரூபாய்க்கும், ரப்பர் இதர ரகம் குலசேகரத்தில் குறைந்தபட்சமாக 10,000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 75 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 80 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52.9%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 0.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 472.7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 948.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.9ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா?
இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்போ அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளோ அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். மழைத்தூவி நீர்ப்பாசனமானது நீரை சேமிக்கவும், கால்வாய் பாசனத்தில் ஏற்படும் நீர் ஆவியாகும் நிகழ்வினை குறைக்கவும், தொழிலாளர்களின் தேவையையும் குறைத்து வேளாண்மையாளர்களின் வருமானத்தையும் மகசூலையும் அதிகரிக்கின்றது. அந்த வகையில் மழைத்தூவி நீர்ப்பாசனத்தில் கால்நடை தீவன பயிர் சாகுபடி குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை பயிலக உதவி பேராசிரியர் டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். ரெயின்கன் இரிகேஷன் சிஸ்டத்தில் கால்நடைகளுக்கு தேவையான தீவன உற்பத்தி பற்றி நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய கால்நடை பண்ணையில் மொத்தம் இருக்கக்கூடிய 40 ஏக்கரில் இந்த தெளிப்பு நீர் பாசனத்தை வந்து ரெயின்கன் இரிகேஷன் சிஸ்டத்தை நம்ம வந்து சாகுபடி செஞ்சிட்ருக்கோம். இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய சாகுபடி செய்யக்கூடிய நிலப்பரப்பில் 45லிருந்து 55% அளவுக்கு மானாவாரியினுடைய சாகுபடி முறையில் செய்கிறோம். 27% வாய்க்கால் பாசனத்தில் முறையில் நம்ம வந்து சாகுபடி செய்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம். 52% அளவுக்கு நிலத்தடி நீர் ஆதாரம், அதாவது போர்வெல்லு, கிணறு இவற்றிலேருந்து பெறப்படக்கூடிய தண்ணீரை வச்சு நம்ம சாகுபடி செய்கிறோம். இந்த அளவுக்கு நிலத்தடி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிலத்தடி நீரை நம்ம சேமித்து சிக்கனமான முறையில் சேமித்து வச்சு சிறப்பான முறையில் உபயோகப்படுத்துகிறப்ப நம்மளுடைய மகசூலும் அதிகமாகுது. வருங்கால சந்ததியினருக்கும் நம்மளுடைய நீர் ஆதாரத்தை கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம ரெயின்கன் இரிகேஷன் சிஸ்டத்தில் கால்நடை தீவனத்துக்கு எப்படியெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரெயின்கன் இரிகேஷன் சிஸ்டத்தில் மொத்தம் வந்து மலைப்பாங்கான பயிர்களுக்கு தான் இதை வந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க, அதாவது மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய இடத்துல. அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் எங்கெங்கெல்லாம் கம்மியாகுதோ, இல்லை நிலத்தடி நீர் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களான பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாடு, இந்த மாநிலங்களில் இந்த ரெயின்கன் சிஸ்டம் பரவலாக பரவுச்சு. ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. இதை வந்து விவசாய பெருமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய மாநில அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை தீட்டி விவசாயிகளுக்கு மானிய விலையில் நம்ம கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ அடுத்தது இதனுடைய நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு 50% அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து சேமிக்க வைக்கிறோம். சாதாரணமாக ஒரு பாய்ச்சி நம்ம விவசாயம் செய்கிறோம்னா 1 ஏக்கர் சாகுபடி செஞ்சுட்டு இருந்தோம்னா இந்த ரெயின்கன் இரிகேஷன் சிஸ்டத்தில் 2.5 ஏக்கர் அளவுக்கு சாகுபடி செய்கிறோம். ரெயின்கன் இரிகேஷன் சிஸ்டம் நம்ம மழை மாதிரி தண்ணியை தெளிக்கிறதுனால வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்து மழைநீர் எப்படி மழை காலத்தில் பிடிச்சு கொடுக்குதோ அதே மாதிரி தான் இந்த ரெயின்கன் நீர் சிஸ்டத்துலேயும் காற்றுல இருக்கக்கூடிய தலைச்சத்தை பிடிச்சு பயிருக்கு கொடுக்குது. அப்போ நம்மளுடைய தலைச்சத்தினுடைய செலவையும் வந்து கம்மி பண்ணுது. அடுத்தது நம்ம மழை மாதிரி இது தெளிக்கிறதுனால இலையில் இருக்கக்கூடிய பூச்சி அதனுடைய தாக்கக்கூடிய நோய் கிருமிகளும் கழுவி விடுது. அந்த கழுவி விடுறதுனால அதனுடைய பூச்சி நோய் தாக்குதலுடைய அளவும் கம்மியாகுது. இதை நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் முக்கியமாக நமக்கு தண்ணி கீழே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு மோட்ரு, அதுக்கப்புறம் மோட்டர்லேருந்து மெயின் பைப்லைனு முதல்நிலை குழாயின்னு சொல்லுவோம், முதல்நிலை குழாய். அதுக்கப்புறம் முதல்நிலை குழாயிலிருந்து நமக்கு 2ஆம் நிலை குழாய் அப்படின்னு சொல்கிறது சின்ன பைப்பு கொண்டு போகிறோம், லேட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லேட்ரல்ஸ்லேருந்து அங்கங்கே இரும்பு பைப்பு போடுறோம், அது வந்து ரைசர் பைப்புன்னு சொல்கிறோம். அந்த ரைசர் பைப்பு அதுக்கு மேலே தான் இந்த மழை நீர் தெளிக்கக்கூடிய தெளிப்பானை வந்து ரெயின்கன் இரிகேஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய தெளிப்பானை வந்து வைக்கிறோம். அதாவது மோட்டர் தண்ணியை வந்து வேகமாக கொண்டு வந்து 4 இன்ச்சு தண்ணியை 4 இன்ச்சு பைப்பிலிருந்து கொண்டு வந்து அந்த ரெயின்கனில் இருக்கக்கூடிய 1/2 இன்ச்சு தண்ணியில் வந்து நம்ம தெளிக்கிறப்ப அது அவ்வளோ ஃபோர்ஸாக வர்றப்ப தான் நமக்கு வந்து தண்ணி பீச்சிட்டு அடிக்குது. அந்த தண்ணி பீச்சிட்டு அடிக்கிறத வந்து ஒரு சின்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மழை மாதிரி பெய்ய வைக்கிறோம். அதுதான் இந்த ரெயின்கன் இரிகேஷன் சிஸ்டம். இதுக்கப்புறம்
இதில் வந்து ஒவ்வொரு ப்ரெஷர் வந்து கொண்டு வரணும். இந்த ப்ரெஷர் கொண்டு வரது எப்படி கொண்டு வரணும்னா, பைப்பில் மோட்டர்லேருந்து வரக்கூடிய தண்ணியை 4 இன்ச்சு பைப்பில் கொண்டு வந்துட்டு 4 இன்ச்சிலிருந்து 2ஆம் நிலை கொண்டு போகிறப்ப 2.5 இன்ச்சு 4 இன்ச்சு ப்ரெஷரு 2.5 இன்ச்சுக்கு கொண்டு போய் அதிகப்படுத்துகிறோம். அதே ப்ரெஷரை வந்து இரும்பு பைப்பில் கொண்டு போகிறப்ப 1 இன்ச்சு ப்ரெஷருக்கு கொண்டு போகிறோம். அந்த 1 இன்ச்சு ப்ரெஷரில் வந்து ரெயின் கனுக்கு போகிறப்ப 3/4 இன்ச்சு ப்ரெஷராக மாறுது. அந்தளவுக்கு ப்ரெஷர் கொண்டு போகிறப்ப தான் நமக்கு அந்த தண்ணியினுடைய தெளிக்கக்கூடிய நீளம் வந்து அதிகமாகுது. நம்மளுடைய பயிர் என்ன பயிர் சாகுபடி பண்ண போகிறோம், அதில் எந்த பயிரினுடைய வடிவம் எப்படி, நம்மளுடைய நிலம் அமைப்பு எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ மண்ணோட தன்மை எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ நாள் ஒருக்கா நம்ம இடைவெளியில் நம்ம வந்து நீர்ப்பாசனம் பண்ணணும், இது எல்லாமே பொறுத்து தான் நம்ம லேட்ரல்ஸ்னு சொல்கிற 2ஆம் நிலை பைப்பும் 2ஆம் நிலை குழாயும் நம்மளுடைய தெளிப்பான் நம்பர் ஆஃப் ரெயின்கன்ஸ் எவ்வளோ தூரம் எண்ணிக்கையை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து முடிவு செய்கிறோம். அதே மாதிரி உப்பு மண்ணாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னாவோ, இல்லை நம்ம பகுதியில் வரக்கூடிய கிணத்துலேருந்தோ இல்லை போர்லேருந்து வரக்கூடிய மண்ணும் சேர்ந்து தண்ணியில் வரும் அப்படின்னு சொன்னோம்னா, அதை வந்து இந்த கன்னுலேருந்து கழட்டி விட்டுட்டு அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அடைப்பெல்லாம் எடுக்கிற மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன ட்ரபுள் ஷூட்டிங் டெக்னாலஜியும் இதில் வச்சுருக்கிறோம். அதை கழட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். அடைப்பையெல்லாம் சுத்தமாக நீக்கி விட்டுட்டு நம்ம வந்து பராமரித்து வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இதனுடைய வாழ்நாள் அளவை வந்து அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி நீர்ப்பாசனத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 35,000லேருந்து 40,000 வரைக்கும் நமக்கு வந்து செலவாகும். இதே நம்ம வந்து 40,000 வரைக்கும் முதலீடு தான். இந்த முதலீடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் வரைக்கும் இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதலீடு செலவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. அதனால் விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த முறையில் நம்ம சாகுபடி பண்ணி அதிக அளவை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாய நிலங்கள் ரொம்ப கம்மியாயிருச்சு. அந்த குறைந்த விவசாய நிலத்தில் தான் நம்ம அதிக அளவு வந்து உற்பத்தி பண்ணணும். அந்த அதிக அளவு உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்தி அதிக அளவு மகசூல் பெற்று அதிக லாபம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம் அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி செந்தில்குமார் அவர்களை 094-8952-5801 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 17/2/2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் நிக்ரா திட்டத்தின் மூலம் வருமானம் ஈட்டும் தொழில்கள் குறித்து நாமக்கல் மாவட்ட தொழில்குழு உறுப்பினர் வேளாண்மையாளர் எஸ் ஜெயக்கோடி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண்புழு உர உற்பத்தி குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ஏ ரூபா நந்தினி அவர்கள் தரும் தகவல்கள் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சாமந்தி சாகுபடி. இன்றைய தகவல் நேரத்தில் தரம் உயர்த்தப்பட்ட திலேப்பியா கெண்டை மீன் வளர்ப்பு குறித்த பயிற்சிக்கான அறிவிப்பு. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருவள்ளூர் மாவட்ட நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமையின் செயல்பாடுகள் குறித்து இம்முகமையின் வேளாண் துணை இயக்குனர் ஆர் முத்துராமன் அவர்கள் தரும் தகவல்கள். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.